ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபியோடு சேர்த்து கொஞ்சம் நம்ம பேசிக்கிட்டே சமைக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் வீடியோ எடுத்திருக்கேன். என்ன பார்த்திங்கன்னா, இன்றைக்கி கதம்ப சாம்பார் தான். ஃபஸ்ட்டு நம்ம முள்ளங்கியை எப்போதுமே சாம்பாரில் சேர்க்குறோம் அப்படின்னா, முள்ளங்கியை ஃபஸ்ட்டு லைட் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த சாம்பார் நம்ம கிராமத்து பக்கம் வைக்கிற ஸ்டைலில் வைக்கிறதுங்க. எப்போதுமே குக்கரில் வேக வச்சு டைரெக்டாக போட்டு அந்த மாதிரி பண்ணாமல் பருப்பை வேக வச்சு தனியாக எடுத்து வச்சு குக்கரில் அப்புறம் நம்ம தேவையான முள்ளங்கியை எண்ணெய் சேர்த்து வதக்கி எடுத்து வச்சாச்சு. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து சாம்பார் தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, வெந்தயம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஜீரகம் சேர்த்து எப்போதும் போல தான் வெங்காயத்தை சேர்த்து வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்து வதக்கிங்க. உப்பு அந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகா, தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இந்த சமையல் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச சமையல் தான். இருந்தாலும் இந்த மாதிரி போட்டு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக ட்ரை பண்ணுறேன். அதோடு சேர்த்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களையும் நான் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் எடுத்தேங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் எல்லாரையுமே நம்ம சந்தோஷமாக பார்த்துக்கணும், மகிழ்ச்சியாக பார்த்துக்கணும்னு நினச்சோம் அப்படின்னா அது நம்ம வாழ்க்கையில் முடியாதுங்க. ஏன்னா நான் எல்லாராலையும் எல்லா விஷயத்துலேயும் நம்ம சந்தோஷப்படுத்த முடியாது. என்ன அப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கும், இன்னொருத்தவங்களுக்கு இன்னொரு பிடிக்கும். நம்ம செய்கிற செயல் ஒவ்வொருத்தரும் ஒரு செயலுக்கு பாராட்டுவாங்க. ஒரு சில பேர் என்ன செய்வாங்க, நம்ம செய்கிற செயல்லையே குற்றம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பல நேரங்களில் நம்மளுடைய எண்ணங்களை தவிர்த்து மற்றவங்களுடைய வார்த்தைகளுக்கு தான் நம்ம இவங்க இப்படி சொல்லிடுவாங்களோ, அவங்க அப்படி சொல்லிடுவாங்களோ அப்படின்றதுக்கு தான் நம்ம முன்னுரிமை கொடுக்குறோம். அப்படி செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம மற்றவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோமே தவிர்த்து நம்மளுக்கான நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களை நம்ம செய்கிறதில்ல. அதை செய்யவும் நம்ம ரொம்ப தயங்குறோம். ஏன் அப்படின்னா, அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு தாங்க. ஒரு விஷயத்த நம்ம எப்போதுமே மனசில் வச்சுக்கணும், நினைவில் வச்சுக்கணும். என்ன அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம தான் வாழ போகிறோம். நம்மளுடைய வாழ்க்கையை நம்மளுக்கு பதிலாக யாரும் வாழ போகிறதில்ல. நம்மளுக்கு கஷ்டம்னு வந்தால் அதிலிருந்து விஷயங்கள் நம்ம நிறையா கற்றுக்குறோம். வெற்றி கிடைச்சா அதையும் நம்ம தான் ஏற்றுக்க போகிறோம். அப்படி இருக்கும்போது நம்ம செய்கிற விஷயங்களில் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி தான் செய்யணுமே தவிர அடுத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செய்யணும்னு நினச்சோம் அப்படின்னா அதுக்காக நம்மளுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் இழந்து, அதுக்கான நேரத்தை, நாள் எல்லாத்தையும் இழந்து நம்ம நிற்கும்போது ஒரு நேரத்தில் நம்மளுக்கு என்னடா திரும்பி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்குன்னு நம்ம எதுவுமே செஞ்சுருக்க மாட்டோம். நம்ம சந்தோஷத்துக்காக எதுவுமே நம்ம செய்யலையே, நம்ம எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற ஒரு ஃபீலிங்ஸ் வரும். அது வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கான நேரத்தை நம்ம கண்டிப்பாக செலவு பண்ணிக்கிறணும். நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யணும். அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்கலாம் கண்டிப்பாக நினைக்க வேணும். நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும்னா இது இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத நான் கற்றுக்கிட்ட பாடம். அது சரி, நம்ம அது நார்மலாக வாய்ஸாக கொடுக்காத மாதிரி சமைச்சிக்கிட்டே நம்ம இந்த மாதிரி வாய்ஸ் கொடுத்துடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இன்றைக்கி நான் கதம்ப சாம்பாரும் முருங்கைக்கீரை பொரியல் தான் பண்ணேங்க. நல்லா இருந்துச்சு. நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணுறது நீங்கள் அந்த வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. அதுக்காக நம்ம இந்த வீடியோவோடு சேர்த்து நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ எடுத்தேங்க. சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. சாம்பார் கொதிச்சு இந்த குழம்பு அவ்வளோ அருமையாக இருந்தது. நான் செஞ்ச மெத்தட்லேயே நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கதம்ப சாம்பார், முருங்கைக்கீரை பொரியலுங்க. கதம்ப சாம்பார் எப்போதுமே அல்டிமேட்டாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். நீங்கள் தாராளமாக செய்யலாம். நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு அதிகமாக வந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் இந்த சாம்பார் செஞ்சு கொடுத்து பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். முருங்கைக்கீரை பொரியல் ரெடி பண்ணிவிட்டு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. சாம்பாரும் ரெடி, முருங்கைக்கீரை பொரியலும் ரெடி. அவ்வளோதாங்க. நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு யாருக்காவது ஒரு ஆளுக்கு பிடிச்சிருந்தா கூட நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பாதியிலே கட் பண்ணாதபடி தொடர்ந்து பாருங்கள். லாஸ்ட் வரையே பார்த்தா தான் நம்மளுடைய
நீங்கள் எனக்கு செய்கிற ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் லாஸ்ட் வரையும்